ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஏன் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் நகை போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். நிறைய பேர் 1 or 2% சொல்லியிருக்கீங்க. அதில் குறிப்பாக நேற்று ஒரு தம்பி சிங்கப்பூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் பேர் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் ஆட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உங்கள்கிட்ட நகையெல்லாம் இருக்குது, நீங்கள் 5-6 செயின் போடுங்க, ஆரம் போடுங்க, சிங்கப்பூர் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் நகை கடைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஆண்டவன் அப்படி வெளிநாடு போகிற பாக்கியம் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு அவங்க வீட்டுக்கும் அவங்க நகை கடைக்கும் போவேன். ரொம்ப நன்றி, அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவங்க தம்பியா அண்ணனா என்ன உறவு, என் மகனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன வயசு என்ன உறவு எதுவும் தெரியாது. ஆனால் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. இது போல் 4-5 பேர் நிறைய சொன்னாங்க. நான் என்னென்னா இந்த பழசெல்லாம் நினச்சோம்னா நமக்கு மன கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பட் சரி, இப்போ சொல்லிவிடுவோம்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி சிங்கப்பூர் தம்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே நகை இல்லாமல் இருந்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னுடைய 20 வயசுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட நகை இல்லாமலாம் இருந்திருக்கேன். குடும்பத்தில் வறுமை சூழ்நிலை. இது நான் பிஏ செகண்ட் இயர் படிக்கும் பொழுது இதில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிறைய இது நான் எப்போவுமே நாங்கள் கவரிங்கே போட்டதே கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் பவுன் தான் போடுவோம். இவங்க தான் என் தங்கச்சி, ட்வின்ஸு. இவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் லதா, என் பேர் கீதா. இதான் நான். இது நான் பிஏ படிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் எம்ஏ படிக்கும் பொழுது. இந்த செயின் 2 பவுன் ஃபாரின் செயின். இதுலேயும் அப்பயும் கையில் ஒரு 3 பவுனுக்கு வளையல் போட்டிருப்பேன். எப்போவுமே நான் நகை இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. பொதுவாகவே நான் ஆடம்பரமாக தான், ரொம்ப ஆடம்பரமாக இல்லைனாலும் ஓரளவு இருப்பேன். இது எங்கள் அண்ணனுடைய கல்யாணத்தில் எடுத்தது. இதுலேயும் நிறைய நகை. இந்த பிறகு மோதிரம்லாம் 2-3 போட்டிருப்பேன். நான் எப்பயுமே 3 விரலில் மோதிரம் போடுவேன். இவர் பழைய எம்பி புவராகன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வலது கை. இவர் தான் என்னுடைய தந்தையார், இந்த கடைசியாக நிற்கிறவங்க. இவர் ஏகேபின்னு சொல்லிட்டு கடலூர்காரவங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இது என்னுடைய 28 வயசில் எடுத்த புகைப்படம். இதில் பாருங்கள், இந்த கையில் இந்த வளையல் எனக்காகவே, அப்போ இந்த கல்யாணம் ஒன்று நடந்துச்சு வீட்டில். அந்த கல்யாணத்துக்காக எனக்காக எடுத்த வளையல் இது, பவுன் வளையல். 6 வளையல். ஒரு வளையல் 6 பவுன். ஒரு பவுனில் 6 வளையல் ஒரு செட்டு. 1.5 பவுனில் 4 வளையல் ஒரு செட்டு. இந்த செட்டு எதுன்னு தெரில, ஆனால் நான் அப்படி தான் எப்பயுமே பாருங்க, 2 விரல் 3 மோதிரம். கலராக நெக்லஸ்லாம் பச்சைக்கல் நெக்லஸ்ஸு, வெள்ளைக்கல் அட்டிகை, மங்காய் மாலை, காசு மாலை, அப்படின்னு நிறைய வச்சுருப்பேன். எப்போவுமே ரொம்ப ஆடம்பரமாக நிறைய நகை. ஒரு 70 பவுனு மட்டும். இந்த கல்யாணத்துக்காகவே இந்த காதில் போட்டுக்கிற தோடு ஜிமிக்கு 1.5 பவுனு, இந்த கழுத்தில் போட்டுக்கிற மணி நீல கலர் மணி வச்சு இந்த சேரீக்கு மேட்சாக, பார்டருக்கு மேட்சாக எடுத்தேன். இந்த வளையல் அப்போ தான், இந்த கல்யாணத்தப்போ தான் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை பற்றி பேச விரும்பலை. அதுக்கப்புறம் இந்த வைவா நடந்துச்சு, என்னோடய பிஹெச்டி வைவா 2008 நடந்துச்சு. இந்த வைவாவுக்காக என்ன நகை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதை கையில் போட்டுக்க பாருங்கள், பாம்பே கட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வளையல் 2.5 பவுனு, 2.25 பவுனு 2.5 பவுனுக்கும் இடையில வரும். இந்த கையில் 2 வளையல், அந்த கையில் 2 வளையல் போட்டிருப்பேன். அப்போ கழுத்தில் போட்டுக்க பாருங்கள், அந்த செயின் பெரிய செயின் 7 பவுன். அந்த நகை 7 பவுனு கல்லு டாலர் செயின். இந்த வைவாவுக்காகவே நாங்கள் வாங்கினோம் இந்த சேலை. அது இந்த கல்யாணத்தில் போட்டுக்கிற ஜிமிக்கி போட்டுக்க பாருங்கள், 1.5 பவுன் கல், வெள்ளைக்கல் தோடு ஜிமிக்கி. ஆனால் என்கிட்ட நகை இல்லை அப்படின்லாம் கிடையாது. இது நான் வேலைக்கு போன இடத்துல பாருங்கள், எப்போவுமே டபுள் செயின். கையில் நிறையா பேங்கிள்ஸ் போட்டிருப்பேன், பிரேஸ்லெட் போட்டிருப்பேன். இதை பாருங்கள், வளையல் 2-3 வளையல் போட்டிருப்பேன். இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ வளையல் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் பாருங்கள் 6 வளையல் போட்டிருப்பேன். இந்த சேலை பச்சை சேலைங்கிறதால பச்சை கலர் நெக்லஸ் போட்டிருப்பேன். அது சரியாக தெளிவாக இல்லை. அதனால் எப்பயுமே ஒரு ஆடம்பரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்தேன். இப்போ இந்த மாதிரி ஆடம்பரமாக இருந்தவ இன்றைக்கி இப்படி நகை இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் தோடு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா காது துந்துருல, அது அவுட்டா, அது மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால், 2015 இப்படி இருக்கிறேன்.
அந்த ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள். கல்லூரியிலங்க இங்கே பாருங்க, கணினி ஆய்வகம்னு போட்டிருக்க. இந்த கணினி ஆய்வகத்தோட ஒரு அந்த அவுட்ரு பிக்சரு, மாடல் பிக்சர் வந்து இந்த டைரியில் போட்டதாக ரெடி பண்ணுறாங்க. என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, அன்றைக்கி யாருமே இல்லைங்க, லேபில் யாருமே இல்லை. உடனே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு 4 ஸ்டாஃப் இதை பாருங்கள், அதோ இந்த ஓரம் அந்த ஒயிட் சாரி மாதிரி கட்டிட்டு உட்காந்துருக்குது நான் தான். நான் தமிழ்துறை தலைவர். எனக்கு அந்தாண்ட ஒரு ஜென்ஸ் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி. இவங்க வந்து இங்கிலீஷ் மேடம் ஒருத்தவங்க உஷாராணி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இதில் யாருமே கணினி ஆய்வகத்துறையிலே யாருமே கிடையாது. இதில் ஒருத்தர் வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபு, இவர் வந்து பிடி சார் அருளரசுன்னு சொல்லிட்டு எங்களை வச்சு ஸ்டாஃபுங்க இருக்கிற மாதிரி இது இருக்கிற மாதிரி ஒரு கணினி ஆய்வகம். ஒரு கணினி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்களை வர சொல்லி கூட அதை செய்ய மாட்டாங்க சார் ஒரு கல்லூரியில். இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும், கண்டும் காணாமல் அப்படின்னு தான் அந்த கல்லூரியில் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் பணியாற்றிய கல்லூரி, மருத்துவர் ராமதாசு கலை அறிவியல் கல்லூரி. 7 ஆண்டு காலம் நான் பணியாற்றிய கல்லூரி இது. இந்த கல்லூரியில் இதோ இருக்குது பாருங்கள், கீதா தமிழ்துறை தலைவர், துறைத்தலைவர். இதான் அப்போ என்னுடைய டெசிக்னேஷன். சரிங்களா? அதாவதுங்க, இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நிறைய வந்து மால் ப்ராக்டிஸ்க்கு வழிவகுக்கக்கூடியது தான். நான் வந்து ரொம்ப அதில் எச்சரிக்கையாக இருப்பேன். நம்ம என்ன எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி, ஏமாத்துறோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏமாற்றியே தீருவாங்க அப்படிங்கிறது நான் வந்து என்னுடைய கல்லூரியில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேலை செஞ்ச கல்லூரியில் புரிஞ்சுக்கிட்டேன். கல்லூரி அப்படிங்கிறது டோட்டலான மெத்தன போக்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அவங்க இதுதான் கிடையாதுங்க, எதுலேயுமே வந்து ஒரு டிசிப்ளின் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இது உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த ஸ்டாஃப் இல்லையா, உடனே அடுத்தவங்களுக்கு அங்கே ஒரு நீத்துங்க, அந்த ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது வரும்போது அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து வெறுப்பாக இருக்கும். சரி, அங்கே ஒரு தமிழ்துறை தலைவராக நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த பெண். 2015 செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து முத்தழகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நான் வந்து யூஜி பிஜி படிக்கும்பொழுது என்னுடைய பேராசிரியராக இருந்தவர் தான். அவருக்கு என்னுடைய குணமனம் என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, எனக்கு ஏன் திருமணம் ஆகலை, யார் செய்து வைக்கலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அவர் முதல்வராக வராரு. எப்போது 2015 அவர் வந்து முதல்வராக வராரு. வந்ததுக்கப்புறம், என்ன கீதா நீ நல்லா ஆடம்பரமாக இருக்கியம்மா, ஏம்மா இப்படி நகை இப்படி இருக்கிற, ஏம்மா இப்படி சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். அப்போல்லாம் நகை போட்டிருந்தேன், கொஞ்சமாக போட்டிருந்தேன். ஏன் கீதா சோகமாக இருக்கிற, ரொம்ப உடம்பு இழைச்சி ரொம்ப எப்படியா தெரியல அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுங்க ஐயா. அவர் சுந்தரமூர்த்தி சார் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சுந்தரமூர்த்திங்கிறவர் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறவர், பிரின்சிபாலு. அவர் தான் எல்லாம் வசூல்லாம், சம்பளம், லஞ்சம் கொஞ்சம் திருடுறது சுரண்டுறது எல்லாம் அவர் தான். இந்த ஆள் சும்மா கையெழுத்து பேருக்கு போட்டுட்டு உட்காந்துருப்பார். யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி முத்தழகன் முதல்வர். அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு அழுகுறேன், ஐயா இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க ஐயா, இந்த மாதிரி இவன் வாங்கிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு இதை போல் ஓடி வாடின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா. கேட்டாக்கா போலீஸ்லாம் என் கம்முக்குட்டில் இருக்குங்கிறான், கரஸ்பாண்டெலாம் என் ஜட்டிக்குள்ளார இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். எதுக்குமே அசால்ட்டாக இருக்கிறாங்க ஐயா, இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு நடக்குது போல இருக்குங்க ஐயா. ஒரு கல்லூரிக்குள்ளார ஒரு பெண்ணை இப்படி ஏமாற்றிட்டான்னு சொன்னால் அவனை என்ன செய்யணும் ஒரு இன்ஸ்டியூஷன், ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி நடக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்போ தான் அழுகுறேங்க. அழுதுட்டு லஞ்ச் டைமில், நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா, லஞ்ச் டைமில் அவர்கிட்ட அழுதுட்டு இவர் லேபுக்கு வந்துட்டார். வந்து அந்த யாரை பற்றி கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட சொன்னோன்னா அவன்கிட்ட உட்காந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு. ராசாபாளையம் பழனிவேல் வைஸ் பிரின்சிபால் காலேஜோட அவன்கிட்ட உட்காந்து இவர் முத்தழகன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு எக்ஸாம் பீரியடுங்க. எக்ஸாம் பீரியடுனா என்ன செய்யணும், எல்லாம் பணமெல்லாம் வசூலித்து என்னென்ன ஃபீஸு, என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன பணம் கட்டணும், எல்லாம் லிஸ்ட்டு ரெடி போட்டு பணம் கட்டி எல்லாமே கொண்டு அந்த வைஸ் பிரின்சிபல்கிட்ட தான் நம்ம வந்து ஒப்படைக்கணும். இப்போ நம்ம பழகணும், நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுக்காக நான் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அங்கே வந்து ஒரு ஸ்டாஃபாக தான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சார் நான் வந்து போகிறேன். இவங்க 2 பேரும் ரொம்ப மும்பரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, சார் பேசிகிட்டு இருக்காரு மேடம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வைஸ் பிரின்சிபால் சொன்னார். கண்ணாடி ரூமில் உட்காந்த வைஸ் பிரின்சிபால் சொன்னாரா. சரின்னு நான் அங்கேயே சேரில் சைடில் கொஞ்சம் தள்ளி போட்டு உட்காந்துருந்தேன். ரொம்ப ஹர்ட், மனசுக்குள்ளார அப்படியே எரியுது. அந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், நேற்று புரட்டாசி 2ஆம் சனி சார், வீட்டில் தழுவை போட்டு எல்லாம் ஊருக்கே சாப்பாடெல்லாம் போட்டோம், ரொம்ப புண்ணிய காலம்லாம் நான் நிறையா செய்வேன் சார். யார் என்கிட்ட 53 பவுனையும் 13 லட்சத்தையும் வாங்கிட்டு
ஏமாத்தனமாக சொல்கிறான், நான் புண்ணிய காரியம்லாம் நிறையா செய்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த முதல்வர் வெளியில் அப்போ தான் இவனை பற்றி எல்லாத்தையும் சொன்னால் இவர் கேட்டுக்கிட்டு வராரு. ஐயோ அப்படியம்மா இப்படியம்மான்றார். அங்கே வந்து அப்படியே தம்பி அதுக்குள்ளே ஒரு நெல்லை மனுஷி வேணும் தம்பி, உனக்கு அந்த நெல்லை மனுஷி இருக்குது தம்பி அப்படின்னு இவர் முதல்வர் சொல்கிறாருங்க. எனக்கு இதை பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம இவனை பற்றி புட்டு வச்சோம், நம்ம இருக்கிற கோலத்தை பார்க்குறாரு, நிலவரம்ன்றாரு, இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு பிரின்ஸிபல்லாம் போய் ஒரு 4 அரை அரைஞ்சி என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அப்படின்னு ஒரு 10 அரை அரைஞ்சி அவனை இழுத்து போட்டு யாராவது அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இவன் எல்லாம் மாமா வேலை பார்க்குறானுவோ, அவனுக்கு எல்லாமே மாமா வேலை பார்க்குறானுவோ, தம்பி 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 தம்பிங்கிறானுவோ, என்னமோ 2 பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்த மாரி. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான், சாப்பிட்டுட்டே இந்த சார் இந்த வருஷம் பெருமாளை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயணிகள் சொல்கிறான் இந்த மாதிரி பெருமாளை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ தெரில சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அதெல்லாம் இல்லை தம்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு இவர் சொல்லும்போதே ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அந்த ஃபோனில் இந்த மாதிரி திருப்பதி பஸ்ஸு டூர் போகுது சார், அடுத்த வாரம் 3ஆம் தேதிக்கு 6 சீட்டு குறையுது, நீங்கள் 4 சீட்டுக்கு பணம் கட்டினா போதும், 2 சீட்டு ஃப்ரீயாக கூட்டு போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் சார். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இப்போ காசு ஒன்றும் இல்லை சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு ஃபோனை வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த பழனிவேல் என்ன சொல்கிறான், அந்த முதல்வர்கிட்ட என்ன சொல்கிறான், நானும் அங்கே தான் உட்காந்துருக்கேன் லேபில், முதல்வர்கிட்ட என்ன சொல்கிறான், பார்த்து யாராவது படி இழந்தாங்கன்னா திருப்பதி போயிட்டு வரலாம், நம்மக்கிட்ட எங்கே இருக்குது கையில் காசு, நாமளே அங்கே பிச்சு இங்கே பிச்சு ஊரை மேய்ச்சி குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இவன் சொல்கிறான் சார். அதுக்கு முதல்வர் எல்லாம் பார்த்து யாராவது கொடுப்பாங்க, அம்மா கொடுக்கும், ஒன்றும் வருத்தப்படாதீங்க தம்பி அப்படி ஏஞ்சி வெளியே வரான் சார். இவ்வளோ கதையும் கேட்டுவிட்டு ஒன்றும் வருத்தப்படாத தம்பி யாராவது கொடுப்பாங்க, அதே நம்ம அம்மா இருக்காங்க அம்மா கூட கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த நாள் வெளியில் வந்தார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆத்தனம் தாங்கலைங்க, அழுவ ஆத்தனம் தாங்கலை. ஏன்னா கையில் 1 பைசா இல்லாமல் வாங்கிட்டு 50 பவுனையும் வாங்கிட்டு இன்னும் மேலே போட்டுருக்கிறது அந்த ஒரு செயின், கடைசியாக அந்த செயினுக்கும் இவன் அடி போகிறானேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கேட்காமங்க நான் அந்த பணத்தெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டேன். இவன் ஏஞ்சி பாத்ரூம் போனான் பாருங்கள், இந்த கையில் இந்த ஒரு செயின், கையில் கிடந்த ஒரு வளையல், மோதிரம் எல்லாத்தையும் கழட்டிங்க அவன் பேக்கில் போட்டுட்டு நம்ம வெளியில் நகை இல்லாமல் வந்தால் ஜனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்டாஃபுங்களாம் சொல்லிட்டுங்க புடவை எடுத்து அப்படியே போத்திக்கிட்டுங்க குறுக்கு மாறாப்பு போட்டு போத்திக்கிட்டு அப்படியே நேராக கல்லூரியை விட்டு மத்தியானம் எனக்கு உடம்பு சரியில்லை சார்னு போய் பிரின்ஸ்பால்கிட்ட போத்திக்கிட்டே போய் சொல்கிறேன். ஏம்மா என்னம்மா போத்திருக்க அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ஜுரம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து நான் போத்திருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுங்க மத்தியானம் கிளம்பி நான் வந்துட்டேன். நகை எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வந்து நுழையும் போது எங்கள் அம்மா பார்த்துட்டு ஏற்கனவே மொட்டையில் ஒரு நாள் திடீர்னு வந்து மொட்டையில் நுழைஞ்சேன், இப்போ வந்து என்ன கீதா இப்படி நுழையிற அப்படின்னு, என்னை எதையும் கேட்காத, என்னை மேலே கோவப்படுத்தினா தூக்கு மாட்டிப்பா கம்முன்னு சொன்னாங்க அம்மாட்ட. அப்புறம் எங்கள் அம்மா வாயை திறக்கல, அமைதியாக இருந்தாங்க. நான் பாட்டு போய் படுத்துட்டேன் சார். படுத்துட்டு நான் கொஞ்ச நாள் அழுதுட்டு தூங்கிட்டேன். நான் ஒன்றும் எதையுமே நான் வீட்டில் கூட யார்ட்டையும் மனசு திறந்து எதுவுமே பேசாதே இல்லைங்க. அப்போல்லாம் ஸ்டாஃபுங்கள்ட்டையும் ரொம்ப அதிகமாக கிடையாது, 1 or 2% எல்லாமே தெரியுங்க, எல்லாம் வெளிப்படையாக நடக்குது. சரின்னு சொல்லிட்டு சாயங்காலமாக என்ன பண்ணுறாரு, சிவஞானம்னு ஒரு ஆசிரியர் என் டிபார்ட்மெண்ட்டில் கடைசி ஸ்டாஃப் அவர் தான். இப்போ வந்து அவர் தான் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்டு ஹெச்ஓடி. அவர்கிட்ட இந்த முதல்வர் முத்தழகன் வந்து இந்த செயின், இந்த மோதிரம் இவன் கொண்டு போய் பழனிவேல் கொண்டு போய் பிரின்சிபல் டேபிளில் வச்சு, சார் இந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு சார், இந்த மாதிரி போட்டுட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அதான் அந்த அம்மா போத்திக்கிட்டு போயிருக்காங்க தெரியாமல். சரி இது வேட்டையை விட்டு கொண்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி டேபிளில் வச்சு இவன் வந்து சிவஞானம்ன்ற ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து, அக்கா இந்தமாரி முத்தழகன் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, சுந்தரமூர்த்தி ஐயாவும் இருந்தார், இந்தமாரி நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்களாம், அந்தமாரி நகையெல்லாம் என்கிட்ட கொண்டு கொடுக்க சொன்னாங்க அக்கான்னு சொல்லி வெறும் அந்த செயினுங்க, அந்த வளையல், அந்த மோதிரம் இது மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தன் வந்து இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்கிறது சுந்தரமூர்த்தி டேபிளில் கொண்டு மெயின் பிரின்சிபல் டேபிளில் வச்சு பேசுகிறாங்கன்னா, அப்போ இவன் வாங்கினது எல்லாமே வெளிப்படையாக தெரியும். அது எப்படி சும்மா ஒரு ஸ்டாஃபு உன் பேக்கில் போட்டு போவாங்கன்ற கொஸ்டின் நாங்கள் பிரின்சிபால் வைக்கணுமா இல்லையா? வைக்கவும் இல்லை கேட்கவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது. என்ன ஒரே ரீசனுங்க, பிஹெச்டி முடிச்சுட்டு இந்த பொம்பளை 7 வருஷம் சர்வீஸில் இருக்கிறா. இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இவன் நம்ம கல்லூரியில் பிரின்சிபாலாக வந்தால் நம்மளால் எதுவும் திருட முடியாது, நம்ம வந்து எதையும் வந்து கூட்டி கொடுக்க முடியாது, காட்டி கொடுக்க முடியாது, திருட முடியாதுன்ற ஒரே கான்செப்டுங்க. அதனால் வந்து இவளை எட்ட துரத்தணுங்கிறதுக்காக மொத்தமாக கருவறுக்கணும் என்னைய. இதான் அங்கே நடந்த விஷயம். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த நகையெல்லாம் பிடிச்சி துண்டாக அந்த செயின், நான் வந்துங்க அந்த சின்ன செயின் 6 பிடி செயின் போட மாட்டோம் எங்கள் வீட்டில், எல்லாமே 8 பிடி 9 பிடி செயின் தான். அதாவது வந்து என்னென்னா உந்திச்சுழி வரைக்கும் அந்த செயின்கள்லாம் இருக்கும். என்னோடய பெரிய டாலர் செயின்லாம் வந்து 8 பிடி 9 பிடின்னு சொல்லுவாங்க. இப்படி கையால் ஆம்பளை கையால் பிடிக்கணும்,
இப்படி பிடிச்சாக்கா 9 பிடி ஆம்பளை கையாளன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 9 பிடி செயின், 10 பிடி செயின் அப்படி தான் எங்கள் வீட்டில் கிடைக்கே தவிர இந்த உக்கழுத்தில் செயின் போடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. லாங் செயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து என்னாச்சு, நான் பிடிச்ச அந்த செயினுங்க 7 துண்டாக பிச்சுட்டேன் சிவஞானம் முன்னாடியே. அதே மாதிரி அந்த வளையலையும் நசுக்கி உடச்சிட்டேன். எல்லாத்தையும் அந்த மோதிரம் எல்லாத்தையும் உடச்சிட்டு, இனி நான் என் வாழ்க்கையில் நகை போட மாட்டேன், ஒன்று அவன் சாகணும் இல்லை அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி 2015 செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரி நகையை அவுத்துதாங்க. அது வரைக்கும் இன்னும் நான் நகை போடலிங்க. கேஸு கோர்ட்டில் இருக்குது, 8 வருஷம் ஆயிருக்கு. பெட்டிஷனர் ஆஜராகிட்டேன். ஜட்ஜிமெண்ட் வந்து அவன் ஜெயிலுக்கு போகணும். நானும் இப்போ ஒரு திருமணத்துக்காக ஒருத்தரை மூவ் பண்ணிகிட்ருக்கிறேன். யார்கிட்ட நம்ம வந்து மூவ் பண்ணாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அந்த அம்மா வா ஆனால் உன்னை கேஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அந்த கேஸை கொடுப்போன்றதை அவங்க யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியாவது நல்லது நடந்துருச்சுன்னா நான் நகையெல்லாம் போட்டுக்குவேன். நான் பழையபடி எல்லா நகையும் நான் வச்சுருக்கேன். நான் வந்து இல்லைன்னா நான் சொல்லலைங்க. நான் வந்து நல்லா வசதியான ஆள் தான். உருவம் மனசு தான் உடஞ்சி போச்சு, அதனால் இப்படி இருக்கிறேனே தவிர மற்றபடி நான் ரொம்ப என் மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை இன்றைக்கி பதிவு செஞ்சேன். என் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஒரு தம்பி இருக்கார், அவருக்கும் ரொம்ப நன்றி.